ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக தயிர் சாதத்தோட ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டலாம், நம்மளும் சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த பெரிய கத்திரிக்காவை நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வறுக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த பெரிய கத்திரிக்காவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வெளியில். இந்த மாதிரி மெலிசாக பஜ்ஜிக்கு நம்ம சொல்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதும் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்துரும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் கடலை மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா அது பிடிக்கும், கத்திரிக்காயில் நல்லா ஒட்டி வரும். கடலை மாவு மஸ்டா அப்படின்னா இந்த ரெசிபிக்கு கடலை மாவு ரொம்ப தேவைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பிளெண்டாக இருக்கும். ஏற்கனவே கத்திரிக்காய் உங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு மசாலா பிடிக்காது. இந்த மாதிரி கடலை மாவு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா மசாலாவும் இப்படி தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரவைங்க. இது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது ஜஸ்ட்டு அதை கோட் பண்ணி சாப்பிட்றதுக்கு, ஏன்னா கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டும்போது மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக கோட்டிங்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிளெயினாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், பட் இந்த மாதிரி பண்ணால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் அது மேலே இருக்கணும் இல்லை, ஜஸ்ட் தேய்ச்சிட்டு இப்படி உதிர்த்து விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ரவை உதிர்த்து விட்டுருங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சிட்டிக்க நம்ம சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரவை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து வறுத்து ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, அவ்வளோதான். கொஞ்சோண்டு இந்த ரவை எடுத்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாதத்துக்கு, எலுமிச்சை சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்போவுமே நம்ம தயிர் சாதத்துக்கு வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிஜமாக. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.